இந்தியாவிலே மக்கள் இலவசமாக பயன்படுத்தக்கூடிய ரயில் சேவை இருக்குங்க. ஸோ மக்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ரயில் சேவை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும், அதாவது அந்த ரயில் சேவையை ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரைக்கும் அந்த ரயில்ல இலவசமா மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இந்த ரயில் இருக்கு. ஸோ இந்த ரயில் எங்க இருக்கு, எப்படி ஏன் மக்கள் இலவசமா பயணிக்கிறாங்க அப்படின்ற முழு தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்தியா அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரயில்வே துறை பாத்தீங்கன்னா, ரயில்வே துறையில இந்தியா பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா 4வது இடத்துல இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியா பாத்தீங்கன்னா அதிவேக ரயில்களை, புல்லட் ரயில்களை பயன்படுத்தக்கூடிய காலகட்டத்துக்கே இந்தியா முன்னேறி போயிடுச்சு. அந்த லெவல்ல இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வளரக்கூடிய, வல்லரசாக மாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்தியாவில் ஒரு ட்ரெயின் மக்கள் பயன்பாட்டுக்கு இலவசமா மக்கள் ஏறி போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம், அதுவும் நம்ம இந்தியாவில் ஓடுதா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமே. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா இயக்குறது அரசாங்கம் தான் இந்த ட்ரெயினை இயக்குறாங்க. அதுக்கு டீசல் இன்ஜினை தான் பயன்படுத்துறாங்க. மின்சாரத்தை கூட இல்லை, மின்சாரமும் கட்டணம் செலுத்தணும். ஸோ டீசல் இன்ஜினை தான் பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தியும் இந்த மக்கள் கிட்ட காசு எதுவும் வாங்காம டிக்கெட் கவுண்டரோ, டிக்கெட்டோ, அந்த டிக்கெட்டு யாரும் எடுத்தீங்கன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதிக்கிறவங்களோ யாருமே இருக்க மாட்டாங்க. ட்ரெயின் இந்த டைம் ஆனா கிளம்பும், ட்ரெயின் இந்த டைம் ஆனா சேரும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. நம்ம ட்ரெயினுக்கு டிக்கெட்டு முன்பதிவு பண்றதுக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அதுக்குள்ள கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஸோ இந்தியாவில் இந்த ட்ரெயின் எங்க ஓடுது அப்படின்ற முதல் தகவலை பார்த்துடலாம். பஞ்சாப் மாநிலத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இடையில தான் இந்த ட்ரெயின் ஓடுது. பக்ரா நங்கல் ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பக்ரா நங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின் தான் இந்தியாவிலேயே இலவசமாக மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ட்ரெயினாக பார்க்கப்படுகின்றது. இந்த ட்ரெயின் 75 ஆண்டுகளுக்கும் முன்பாக, அதாவது வெள்ளக்காரர்கள் நம்ம நாட்டை ஆண்டுந்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல பக்ரான்னு சொல்லக்கூடிய அந்த நதியின் குறுக்கே பாத்தீங்கன்னா ஒரு டேம் கட்டுறதுக்காக இந்த ட்ரெயின் சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் சேவையை ஆரம்பிக்கும் போது அப்போ மக்கள் அந்த வேலை நிமித்தமாக மக்கள் போறதும் வரதுமா இருந்திருக்காங்க. ஸோ அதையே இந்த காலம் வரைக்கும், இப்போ வரைக்கும் மக்கள் பாத்தீங்கன்னா அந்த டேமை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த ட்ரெயினோட சேவையை இன்னும் நிறுத்தவே இல்லை. இந்த ட்ரெயினோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெயினுடைய பெட்டிகள் அனைத்துமே முழுவதுமாக மரப்பலகைகள், அதாவது மரத்தால உருவான பெட்டிகள். நம்ம பாக்குறோம் ட்ரெயின் இரும்பால இருக்கு இல்லைங்களா. ஸோ ஆனா இந்த மரத்துல இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய பெட்டிகள் எல்லாமே மரத்தாலான பெட்டிகள். இந்த பெட்டிகள் எல்லாமே லண்டன்ல செய்யப்பட்ட பெட்டிகளா பார்க்கப்படுது. கலைநயமிக்க பெட்டிகளாக இருக்கும். இருக்கைகள்லாம் ரொம்ப ஆடம்பரமா இருக்காது, சாதாரண பெஞ்ச் போலதான் இருக்கும். சாதாரண இருக்கை தான் இந்த ட்ரெயின்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ 75 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களை இலவசமாக இந்த ட்ரெயின் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா காலையில ஒரு சிங்கிள் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பஞ்சாபுக்கும், பஞ்சாப்ல இருந்து உத்தரப்பிரதேசம் ஈவினிங்ல ஒரு முறை, அதாவது 2 வேளை, காலைக்கு ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை தான் இந்த ட்ரெயின் அங்க போயிடும். காலையில ஒரு முறை ட்ரெயின் எங்கிருந்து வந்துடும். ஸோ வேலைக்கு வரவங்க, பள்ளிக்கு வரவங்க அந்த இடத்துல இருந்து வந்துருவாங்க. மீண்டும் ஈவினிங் வேலையை முடிச்சு போறவங்க, பள்ளியை முடிச்சு போறவங்க அந்த ட்ரெயின் முடிச்சு போயிடுவாங்க. ஸோ இப்படிதான் இந்தியாவில் இலவசமா இந்த ட்ரெயின் இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரயில்வே துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே டிக்கெட் முன்பதிவு, இது பெரிய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா தக்கல்ல அப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ ட்ரெயினை முன்பதிவு பண்றது, எந்த சீட்டை தேர்ந்தெடுக்கிறது, அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனா இந்த ட்ரெயின்ல எந்த டெக்னாலஜியும் பயன்படுத்த தேவையில்ல, எந்த டெக்னாலஜியும் நமக்கு தேவையும் படாது. நம்ம போகலாம், ட்ரெயின்ல ஏறலாம், போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதிகப்படியான சுற்றுலா பயணிகளும் இந்த பக்ரா நங்கல் டேமை பாக்குறதுக்காக வராங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை பாக்குறதுக்காகவும் இது 3 சுரங்க பாதைகளை கடந்து போகுது. அது மட்டும் இல்லாம பல மலை மேடுகள்ல இது உயரத்துல ஹைட்ல போறதுனால கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளை ரசிக்க முடியும். இதனால இயற்கையை சுற்றி பார்க்கிற பிரியர்களும் பாத்தீங்கன்னா அதிகப்படியா இங்க வர்றாங்க, சுற்றுலா பயணிகள் வராங்க. எல்லாருமே இலவசமா இந்த ரயில்வே சேவையை பயன்படுத்துறாங்க. சோ நாம வாழக்கூடிய இந்த இந்தியாவில் இலவசமாக மக்கள் ரயிலை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அது பக்ரா நங்கல் ரயில். சோ இந்த ட்ரெயினை பத்தின தகவல் தான் நீங்க இப்ப தெரிஞ்சுட்டீங்க. நீங்க தெரிஞ்சுட்ட தகவல் உங்களுக்கு ஆச்சரியமானதும் அதிசயமானதாகவும் இருக்கும். கண்டிப்பா உங்க பிரச்சனை ஃபேமிலிக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே போல பர்சன் சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.